Hi friends, welcome back to our channel. வெள்ளைப்பூடும் கருவாடும் சேர்த்து போட்டு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 4-5 வெள்ளைப்பூடு, சோம்பு அரை ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகு இல்லை மிளகுத்தூள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஜீரகம் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி. காஷ்மீரி சில்லி பவுடர் ஏன் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கலர் நல்லா வரும், ஆனால் காரம் இருக்காது ரொம்ப. அதனால் இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு தொக்கு டைப்பில் வரும். ஸோ நீங்கள் சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு அப்படியே சாப்பிட்லாம். இப்போ குக்கரை ஹீட் பண்ணியாச்சு. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரியணும். இந்த டிஷ்க்கு நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியில் நான் குச்சி கருவாடு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் நீங்கள் சீலா கருவாடு இல்லாட்டி வேறு உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ நீங்கள் அந்த கருவாடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கருவாடை க்ளீன் பண்ணி நான் தனியாக வச்சுருக்கிறேன். 2-3 தடவை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி தனியாக வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் 10, கருவேப்பிலை, நல்லா பழுத்த தக்காளி 1. இந்த ரெசிபிக்கு நாட்டு தக்காளியாக இருந்தால் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறதில்ல, அந்த தக்காளியோட அந்த ஃப்ளேவர் தான் இருக்க போகுது. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி கொஞ்சம் வதங்கணும். இப்போது தக்காளி சேர்த்துருங்க. தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வேகணும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ரெசிபிக்கு தேவையான உப்பு. நீங்கள் சால்ட்டு சேர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவாடுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கருவாடை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துட்டிங்கனாவே நல்லா கெட்டியான கருவாடு ரெடி ஆகிடும். இந்த ரெசிப்பியை நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஒரு டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கனாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சூடான சாப்பாடில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கருவாடை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.